ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம 29 தேர்ஸ்டே. இன்றைக்கி நம்ம எக்கோ சிஸ்டம் பற்றி படிக்க போகிறோம். ஸ்டூடெண்ட்ஸ், நேற்று நம்மளுடைய அந்த வீடியோலாம் பார்த்தீங்களா? அந்த லெசனுடைய 3rd லெக்சர் வந்துருந்துச்சு. அதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த பயாலஜிக்கல் அடாப்டேஷன்ஸ் நல்லா படிச்சுக்கோங்கம்மா. சீட் பால் படிச்சுக்கோங்க. அதில் எபிஃபைட்ஸுக்கும் ஹாலோஃபைட்ஸ் இதுக்கெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அப்புறம் அதில் இந்த ஃபிசியலாஜிக்கல் அடாப்டேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் அந்த சீட் பால்னால் என்ன, சீட் டிஸ்பர்சல் என்ன, அதெல்லாம் கொஞ்சம் பாருங்கள். அதை படித்து பாருங்கள். மற்ற இந்த ஹைட்ரோஃபைட்ஸ், ஜீரோஃபைட்ஸுடைய அடாப்டேஷன்ஸ் எல்லாம் பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. திருப்பி நாங்கள் சொல்கிறோம், உங்களுக்கு ப்ளூ பிரிண்ட் கிடையாது. உங்கள் புத்தகத்தினுடைய அட்டை டு அட்டை எது வேணால் கேட்பாங்க. ஸோ நீ இதெல்லாம் ஈஸி மார்க் எடுத்துடலாம். நல்லா படிச்சுக்கோ. அடுத்த லெசன் இன்றைக்கி ரொம்ப இதுவும் அதோட கொஞ்சம் ரிலேட்டட் தான், ஈஸியாக இருக்கும். எக்கோ சிஸ்டம். இந்த ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் இன்டகிரேஷன் இஸ் கால்டு எக்கோ சிஸ்டம்னு ஓடம் சொல்கிறாரு. எக்கோ சிஸ்டம்னா என்னென்னா, லிவிங் அண்ட் நான் லிவிங் ஆர்கானிசம்ஸுடைய இன்டகிரேஷன். சிம்பிளாக சொல்லணும்னா லிவிங் அண்ட் நான் லிவிங்கினுடைய இன்டகிரேஷன் தான் எக்கோ சிஸ்டம். அது என்னன்னு பார்க்கலாம். உங்கள் புக்கில் அதில் அந்த ஃபஸ்ட் பேராகிராஃபில் லாஸ்ட்டில் கொடுத்துருக்காம பாரு. எக்கோ சிஸ்டம்னா டான்ஸ்லேயே தான் இந்த வேர்டு ஃபஸ்ட்டு ப்ரப்போஸ் பண்ணார். அவர் என்ன மீனிங் சொல்கிறார் பாருங்களேன். என்ன சொல்கிறாருன்னா, த சிஸ்டம் ரிசல்ட்டிங் ஃப்ரம் இன்டகிரேஷன் ஆஃப் ஆல் த லிவிங் அண்ட் நான் லிவிங் ஃபேக்டர்ஸ் ஆஃப் த என்விரான்மெண்ட். இது ஒன்று. அடுத்தது ஓடம் என்ன சொல்கிறாரு பாருங்களேன். ஆஸ் த ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் எக்காலஜி. ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் எக்காலஜி தான் எக்கோ சிஸ்டம்னு சொல்கிறாங்க. அப்புறம் இந்த எக்கோ சிஸ்டத்தினுடைய வேரியஸ் எக்கோ சிஸ்டம் காயின்டு பை வேரியஸ் எக்காலஜிஸ்ட்ஸ் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அனதர் நேம்ஸ் ஜஸ்ட் இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சு வச்சுக்கோ. அடுத்தது ஸ்ட்ரக்சர் ஆஃப் எக்கோ சிஸ்டம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. 2 பேர் இருக்காங்க. யார்? ஏபயாட்டிக். அதில் யார் வருவா? கிளைமேட்டிக் வருவாங்க, இடாஃபிக் வருவாங்க. அதுக்கப்புறம் யார் இருக்கா? ஆர்கானிக் காம்பனன்ட்ஸ் இருக்காங்க அண்ட் இன்ஆர்கானிக் காம்பனன்ட்ஸ். இவங்க எல்லாருமே யார்? ஏபயாட்டிக். இந்த ஏபயாட்டிக் காம்பனன்ட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ரிமெம்பர், கிளைமேட்டிக், இடாஃபிக், ஆர்கானிக், இன்ஆர்கானிக். இதெல்லாமே என்ன? எக்கோ சிஸ்டத்தினுடைய ஸ்ட்ரக்சரில் ஃபஸ்ட்டு பார்ட். எக்ஸ்கியூஸ் மீ. அடுத்தது பாருடா. இது நம்ம இந்த மாதிரி இந்த சப்ஸ்டன்ஸ் பிரசன்ட் இந்த எக்கோசிஸ்டம் இந்த என்விரான்மெண்ட் இஸ் கால்டு ஸ்டாண்டிங் குவாலிட்டி. ஸ்டாண்டிங் குவாலிட்டி. இந்த எக்கோசிஸ்டத்தினுடைய செகண்ட் காம்பனண்ட் யாரு? பயாட்டிக். யார்? பிளான்ஸ். பிளான்ஸ், அதுக்கப்புறம் அனிமல்ஸ் அண்ட் ஹியூமன் பீயிங். பிளான்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அவங்க ஆட்டோட்ராப்ஸ். தே கேன் சிந்தசிஸ் தேர் ஓன் ஃபுட். ஸோ நம்மலாம் ஹெட்டிரோட்ராப்ஸ். பட் அவங்க பயாட்டிக் லிவிங் காம்பனன்ட்ஸ் that divided into autotrophs. They are only producer plants. Second one is heterotrophic components. Here heterotrophic components means what? They autotrophs are eaten by heterotrophic components. The heterotrophic components different levels, maybe primary, secondary, tertiary. Autotrophic components producers, they are called as plants. Green plants produce their own food through photosynthesis is called, they are called as producers. Then heterotrophic components which consume the producers is called consumers. They are divided into 2, macro and micro. Micro. After dead, the decomposers are called as micro consumers. Macro consumers, all herbivores, carnivores, omnivores. You know the meaning. Plants eat only, animals eat only plants. They are called as herbivores. Is it? Carnivores, flesh eating animals. Omnivores, both the types. Is it? Micro consumers யார் வருவாங்க? The decomposers ரொம்ப முக்கியம். Decomposers are organisms that decompose the dead plants and animals to release organic and inorganic nutrients to the environment. சரியா? இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தது இதெல்லாம் நமக்கு வேணாம். பயோமாஸ் மட்டும் வேணால் தெரிஞ்சு வச்சுக்கோ. பயோமாஸ்னா என்னம்மா?
Biomass can be measured as fresh weight or dry weight or carbon. Carbon weight na after burning. அது தெரிஞ்சு வச்சுக்கோ. அடுத்தது ஃபங்க்ஷன்ஸ், ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் ரொம்ப முக்கியம். ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் எக்கோசிஸ்டம் என்ன? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எனர்ஜி கிரியேஷன், ஷேரிங், சைக்கிளிங். கிரியேஷன், ஷேரிங், சைக்கிளிங். இது இல்லைன்னா இந்த பூமியை சுத்தாதுமா. இதுதான் என்ன ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஏகோசிஸ்டம். ஓகே, அடுத்தது ஃபோட்டோசிந்தட்டிக்கலி ஆக்டிவ் ரேடியேஷன். அப்படின்னா நம்ம இந்த விசிபிள் லைட்டில் ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு அவைலபிள் லைட் இஸ் கால்ட் அஸ் visible light. Photosynthetically active radiation, you know, last lesson we heard about this 400 to 700 nanometer wavelength. Then blue and red light is highly suitable, efficient. இது தெரிஞ்சு வச்சுக்கோ. அடுத்த பாராகிராஃபில் ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்கிறது, the total sunlight expose ஆகுது இல்லையா, அதில் 34% ரெஃப்ளெக்ட் ஆயிரும். தென் 10% இது என்ன ஆகுது, ரிஃப்ளெக்ட் டு அட்மாஸ்பியர். 10% இஸ் ஹெல்டு பை ஓசோன். தென் வாட்டர் வேப்பர்ஸ் அண்ட் அட்மாஸ்பியரிக் கேசஸ் அண்ட் த ரிமைனிங் 56% வந்து என்ன ஆகும், ரீச்சஸ் அந்த எர்த். இதில் 2 to 10% தான் பிளான்ஸ் என்ன பண்ணும், யூஸ் பண்ணிக்கும். த ரிமைனிங் இஸ் டிசிபேட்டட் அஸ் ஹீட். அடுத்தது பாரு, இந்த photosynthetically active radiation is generally reported, அதோடைய இது பாருங்களேன், மில்லிமோல்ஸ் பர் ஸ்கொயர் மீட்டர் பர் செகண்ட். அதோடைய இது யூனிட் பார்த்துக்கோங்க. அடுத்தது பர் டே இதனுடைய ரேட் என்ன, ஆவரேஜ் எவ்வளோ இருக்கும், 3000 மில்லிமோல்ஸ். நைட்டு இதனுடைய லைட்டே இருக்காது இல்லையா, ஸோ 0. மிட் டே 2000 to 3000. இது தெரிஞ்சு வச்சுக்கோ. நிறுத்து. நெக்ஸ்ட்டு ப்ரொடக்டிவிட்டி பாருங்களேன். இந்த ப்ரொடக்டிவிட்டியில் ஆஃப் அன் எக்கோசிஸ்டமில் யாரெல்லாம் இருக்காங்க, பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி யார், பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி யாருமா, பிளான்ஸ். பிளான்ஸ் ப்ரொடியூஸ் their own food, that is called primary productivity. It is divided into gross and net. சரி, secondary productivity என்ன, the primary productivity is eaten by secondary productivity. So the consumers level தான் வந்து என்ன, எனர்ஜி லெவல் வந்து செகண்டரி ப்ரொடக்டிவிட்டி. அதுலேயும் நெட் அண்ட் கிராஸ். மூணாவது ஒரு ஒரு அந்த ஏதாவது ஒரு கிளைமேட்டிக் கண்டிஷனில் த ஹோல் பிளான்ஸினுடைய ப்ரொடக்டிவிட்டி இஸ் கால்டு கம்யூனிட்டி ப்ரொடக்டிவிட்டி. சரி, பிரைமரி ப்ரொடக்டிவிட்டினா பாரு, த chemical energy or organic matter generated by autotrophs during the process of photosynthesis and chemosynthesis is called primary productivity. அடுத்தது கிராஸ், ஜிபிபி. கிராஸ் ப்ரொடக்டிவிட்டினா என்ன, the total amount of food energy or organic matter or biomass produced in an ecosystem by plants or autotrophs are called as gross primary productivity. இதில் ஆஃப்டர் ரெஸ்பிரேஷன் photosynthesis மைனஸ் ரெஸ்பிரேஷன் இஸ் ஈக்குவல் டு நெட் ப்ரொடக்டிவிட்டி, நெட் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி. கிராஸ் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி மைனஸ் ரெஸ்பிரேஷன். இது ரெஸ்பிரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் எவ்வளோ எனர்ஜி இருக்கோ தட் இஸ் கால்டு நெட் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி. இது தெரிஞ்சு வச்சுக்கோ. இதில் வந்து 55 மில்லியன் டன்ஸ் வந்து எங்கே இருக்கு, ஓஷோன் வாட்டர் ஆர்கானிசம்ஸில் இருக்கு. பர் டே எவ்வளோ வருது, 170 மில்லியன் டன்ஸ் கிடைக்குது. இது தெரிஞ்சு வச்சுக்கோ. சரி, செகண்டரி ப்ரொடக்டிவிட்டினா என்ன, தி அமௌண்ட் of energy stored in the tissues of heterotrophs. யாரு ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் சாப்பிட்றாங்களோ அந்த ஹெட்டிரோட்ராப்ஸில் இருக்கக்கூடிய எனர்ஜி இஸ் கால்ட் அஸ் செகண்டரி ப்ரொடக்டிவிட்டி. It is further divided into gross secondary productivity. The equivalent to the total amount of plant materials is ingested by the herbivores
minus materials lost as fecal matter. அப்போ அது எவ்வளவு சாப்பிட்டது எடுத்துக்கிச்சோ மைனஸ் ஃபீக்கல் மேட்டர். அப்போ ரிமைனிங் தான் என்ன? கிராஸ். சரி, நெட்டுன்னு என்ன? ஸ்டோரேஜ் ஆஃப் எனர்ஜி ஆர் பயோமாஸ் பை கன்சியூமர்ஸ் per unit area per unit time after respiration is called as net secondary productivity. The first one எடுத்துக்கிறது fecal matter, undigested வெளியே போகிறது இல்லையா, ingested. இது வந்து என்ன? ஆஃப்டர் ரெஸ்பிரேஷன் தெரிஞ்சு வச்சுக்கோ. காமன் ப்ரொடக்டிவிட்டின்னா என்ன? த ரேட் ஆஃப் நெட் சிந்தசிஸ் ஆஃப் ஆர்கானிக் மேட்டர் பை அ குரூப் ஆஃப் பிளான்ஸ் பர் யூனிட் area, that is called community productivity. Primary, secondary, community. இந்த ஃபேக்டர்ஸ் அஃபெக்ட் பண்ணுமான ஷியர், ரெயின்ஃபால், அவைலபிலிட்டி ஆஃப் வாட்டர், இதெல்லாம் அஃபெக்ட் பண்ணுது. அடுத்தது productivity of different ecosystem in the total fixation of radiant energy. The rate of the primary productivity of an ecosystem is not determined by size and number of population, but by the rate of underlying total fixation of radiant energy. அது தெரிஞ்சு வச்சுக்கோ. நெக்ஸ்ட் டிராஃபிக் லெவல் தெரிஞ்சுக்கோமா. த கிரீன் பிளான்ஸ் இங்கேருந்து குறிச்சுக்கோ. த கிரீன் பிளான்ஸ் ப்ரொடியூசர்ஸ் ஆக்குப்பைங் த ஃபர்ஸ்ட் டிராஃபிக் லெவல். They are always called as producers. The energy produced by the producers is utilized by the plant eaters. Herbivores are called as primary consumers. Their level is trophic level 2. Like the tertiary, secondary, tertiary, these things. அடுத்தது எனர்ஜி ஃப்ளோ. அம்மா எனர்ஜி ஃப்ளோ எப்படிடா இருக்கும்? எப்பவுமே எனர்ஜி ஃப்ளோ. வாட் இஸ் எனர்ஜி ஃப்ளோ? The transfer of energy in an ecosystem between trophic levels can be termed as energy flow. இந்த டிராயிங் பாருங்க. இதில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஒரு கிராஸ் லேண்டுன்னு ஏதாவது ஒரு ஃபாரஸ்ட் ஏரியான்னு வச்சுக்கோங்க, பிளான்ஸ் இருக்குது. அதை வந்து இவங்க தான் ப்ரொடியூசர்ஸ். ட்ராபிக் லெவல் 1. ஃப்ரம் ட்ராபிக் லெவல் 1 to 2 இவங்க யார்? பிரைமரி கன்சியூமர் ஆர் ஃபர்ஸ்ட் கார்னிவோர்ஸ், first herbivores. These are here the energy is flow from trophic level 1 to 2. At that time some energy is lost in the form of heat or radiation. Second, these rabbit is eaten by wolf or something, some other level, that is called, they are called as secondary consumer. Secondary consumer. After that they are micro consumers. What are they? Decomposers. Bacteria, fungi decompose the dead bodies of plants and animals. The energy is released from by the decomposer to the earth. On the earth, from the earth, the plants used these nutrients, organic and inorganic materials. They prepare their own food. These are transferred to primary consumer, secondary consumer, or tertiary consumer, then decomposers. Okay, here you see two law. First law of thermodynamics. Here the energy flow on the basis of thermodynamics law. First law of thermodynamics. What? Energy can't be destroyed or created. It can be transformed from one form to another. இது ஒரு ஞாபகம் வச்சுக்கோ. That's why the universe energy is constant. Second law. Here you see photosynthesis. Through photosynthesis, the chemical energy, the light energy is converted into chemical energy. Here you see 6 molecules of carbon dioxide, 6 molecules of water, presence of light and chlorophyll. It produces energy. Light energy is converted into chemical energy, glucose plus oxygen. சரி, இந்த செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் என்ன? Reduction of free energy of the system. It states that energy transformation results in the reduction of the energy of the system. Usually the energy transformation can't be 100% efficient. Energy transferred from one organism to another organism of food
A portion of it is stored as energy in living tissue, whereas a larger part of energy is dissipated as heat through respiration. Okay. So here the transfer of energy is underline irreversible. அது ஞாபகம் வச்சுக்கோ. சரி, இதுக்கெல்லாம் அப்போ எனர்ஜி ஃப்ளோ ஃப்ரம் ஒன் லெவல் டு அனதர் லெவல் ஆன் த பேசிஸ் ஆஃப் டூ லாஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் லா அண்ட் செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஃபர்ஸ்ட் லாவும் செகண்ட் லாவும். அப்போ எனர்ஜி ஃப்ளோ எப்படி நடக்குது? ஒரு ஒரு ப்ரொடியூசர்ஸை வந்து ஹெர்பிவோர்ஸ் சாப்பிட்றாங்க, அந்த பிரைமரி கன்சியூமரை வந்து செகண்டரி கன்சியூமர் சாப்பிட்றாங்க. அப்போ ஒரு ஆட்டோட்ராப்ஸுக்கிட்ட இருந்து 100% எனர்ஜியை வந்து என்ன பண்ணுறாங்க, இவங்க பிரைமரி கன்சியூமர் எடுத்துக்கிட்டாலும் 10% மட்டும்தான் அதுக்கு அவைலபிலிட்டியாக இருக்கும். 90% ஆஃப் எனர்ஜி வந்து என்ன ஆயிரும், வேறு ஏதாவது ஒரு ஃபார்மில் லாஸ் ஆயிரும். தட் இஸ் கால்டு 10%. இது கேட்பாங்கம்மா எக்ஸாமில் 10%. 10% பாருங்க, இது குறிச்சுக்கோங்க, முக்கியம். அடுத்தது குறிச்சுக்கோங்க. இந்த லா யாருமா ப்ரப்போஸ் பண்ணா? லின்மேன். அண்டர்லைன் 1942. இவர் என்ன பண்ணியிருக்காரு, டியூரிங் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ஃபுட் எனர்ஜி ஃப்ரம் ஒன் டிராஃபிக் லெவல் டு அனதர், only about 10% is stored at every level and the rest of them 90% is lost in the form of respiration, decomposition and in the form of heat. Hence the law is called 10% law. Very very important. இது கேட்பாங்கம்மா. சரி, இந்த 10% லால இதுக்கு இந்த டிராயிங்கில் பாருங்களேன், கிராஸ் லேண்டில் 100 ஜூல்ஸ் எனர்ஜி இருக்குமா. அது பிரைமரி கன்சியூமர் சாப்பிடும்போது 100 ஜூல்ஸாக போகாது, 10 ஜூல்ஸ் ஆஃப் எனர்ஜி தான் அதோடைய பாடியில் இருக்கும். மீதி 90% ஆஃப் த ஜூல்ஸ் எனர்ஜி எப்படி போயிடும்? மேபி லாஸ்ட் பை ஹீட் ஆர் டிகம்போசிஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் ஹீட், ரெஸ்பிரேஷன். அப்போ 10% மட்டும்தான் இருக்கும். சன்லைட்டில் பாருங்க, இது உங்களுக்கு ஒரு கணக்கு வந்துருமா எக்ஸாமில். சன்லைட்ல இருந்து 1000 ஜூல்ஸ் சன்லைட் மேலே பூமியில் விழுகுதுமா. Producers use from the 1000 10%. Here producers use 100 joules. They are eaten by primary consumers. அந்த primary consumers வந்து எத்தனை ஜூல்ஸ் இருக்குது உடம்புல? 10 ஜூல்ஸ் தான் இருக்கும். இந்த 10 ஜூல்ஸ் இருக்கக்கூடிய பிரைமரி கன்சியூமர் செகண்டரி கன்சியூமர் சாப்பிடும்போது 1 ஜூல். இந்த செகண்டரி கன்சியூமரை டெர்ஷரி கன்சியூமர் சாப்பிடும்போது எனர்ஜி எவ்வளோ போகும்? 0.1 ஜூல் தான். அப்போ இதுதான் 10%. 10% நம்ம சாப்பிட்றதுல 10% தான் ஸ்டோர்டு இருக்கு உடம்புல எனர்ஜியா. மீதி ரிமைனிங் 90% இஸ் ரிஃப்ளெக்டட் ஆர் ரெஸ்பியர்டு, ஹீட் ஆர் எனிதிங். அப்போ 10% தான். தட்ஸ் வை வெஜிடேரியன் ஃபுட் இஸ் வெரி வெரி குட். ஹியர் யூ சி ஃபர்ஸ்ட் இந்த சோலார் எனர்ஜி எவ்வளோ இருக்கு? 100 ஜூல்ஸாக இருக்கு. இந்த ப்ரொடியூசர்ஸை நம்ம சாப்பிடும்போது நமக்கு 10 ஜூல்ஸ் கிடைக்கும். அப்படி இல்லாமல் நம்ம வேற ஏதாவது ஃப்ளஷ் ஈட்டிங்காக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நமக்கு இதனுடைய லெவல் பாருங்க ரொம்ப கம்மியாக இருக்கும். நமக்கு வந்து சோலார் எனர்ஜி வந்து பிளான்ஸில் இருக்குது. அது நம்ம டைரெக்டாக நம்ம ஃபர்ஸ்ட் கன்சியூமராக இருந்தோம்னா நமக்கு 10% கிடைக்கும். அதனால தான் நம்ம இன் ஜென்ரல் பிளான்ஸ் வெஜிடபிள்ஸ் ஆர் குட் தென் ஃபிஷஸ் ஆர் எனி அதர் அனிமல்ஸ். அதனால இது ரொம்ப முக்கியம், ஞாபகம் வச்சுக்கோ. 10% தான் எல்லா இடத்துலையும் ஸ்டே ஆகுது, ரிமைனிங் 90% ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ இட் இஸ் கால்டு 10%. அப்போ எக்கோசிஸ்டமில் வந்து உங்களுக்கு வந்து எனர்ஜி ஃப்ளோ அந்த பேசிஸ் ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் ஃபர்ஸ்ட் லா, செகண்ட் லா, 10%. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்மா 10%. தென் இந்த ஒரு எக்ஸாம் எல்லாம் கொடுத்துருக்கான் நமக்கு. இந்த இது அப்படிங்க நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது பாரு, உங்களுக்கு வந்து 2 இது கொடுத்துருக்கான், இந்த ஃபுட் செயின், ஃபுட் வெப். ஃபுட் செயின்னா என்ன? ஃபுட் செயின் குறிச்சுக்கோங்கம்மா. இது ஒரு 2 மார்க் கொஸ்டின். நீங்கள் இது லோயர் கிளாஸ்லேயே படிச்சிருப்பீங்க. ஃபுட் செயின், த மூமெண்ட் ஆஃப் எனர்ஜி ஃப்ரம் ப்ரொடியூசர்ஸ் அப் டு டாப் கார்னிவோர் இஸ் நோன் அஸ் ஃபுட் செயின். That is,
in any food chain, energy flows from producers to primary to secondary to tertiary consumers. Hence it shows linear network links. Generally நம்ம two types of food chain இருக்கு. என்னென்ன? grazing food chain, another detritus food chain. சரி, grazing food chainல பாருங்களேன், ஒரு grassland இருக்கு. sunlight, with the help of sunlight, grasses absorb sunlight and produce its own food through photosynthesis. These grasses are taken by mouse. Mouse is eaten by snake is eaten by eagle. It is the diagrammatic representation of grazing food chain. ஒரு grasslandல இதான் இப்படி தான் இருக்கும் food chain. இது தெரிஞ்சு வச்சுக்கோ. அடுத்தது detritus food chain என்ன? This type of food chain is called dead organic matter. Dead organic matter, which is an important source of energy. A large amount of organic matter is derived from dead plants and animals and their excreta. This type of food chain is அது பாரு கொடுத்துருக்கான். அப்போ இதுவும் முக்கியம். டெட் ஆர்கானிக் மேட்டர் ஃபுட் செயின் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். நிறைய ஆர்கானிக் மேட்டர் இஸ் டிரைவ்டு ஃப்ரம் டெட் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் அண்ட் தயர் எக்ஸ்கிரீஷன். அடுத்தது பாருங்க, இங்கே பாரு, fallen leaves, they are decomposed by earthworms. Earthworms are eaten by blackbird or sparrow, anything. They are eaten by top carnivores. இங்கே பாருங்க, the transfer of energy from dead organic matter is transformed through series of organisms called detritus consumers. Small carnivores, large carnivores. ஃபுட் செயின் மறந்துடாதீங்க. ஃபுட் செயின் என்னன்னு குறிச்சிருக்கோம்? த மூமெண்ட் ஆஃப் எனர்ஜி ஃப்ரம் ப்ரொடியூசர்ஸ் அப் டு டாப் கார்னிவோர்ஸ் இஸ் நோன் அஸ் ஃபுட் செயின். Two types. Generally there are two types of food chain. Grazing, ஒரு grassland food chain, or detritus, dead organism. The detritus ரொம்ப முக்கியம். இமேஜின் பண்ணி பாருங்க, இந்த டெட்ரிட்டஸ் ஃபுட் செயின் மட்டும் இல்லைன்னா பிளான்ட்டுக்கு அடுத்து எப்படி நமக்கு மினரல்ஸும் ஆர்கானிக் அண்ட் இன்ஆர்கானிக் மெட்டீரியல்ஸ் கிடைக்காது. இது எவ்வளோ ஒரு அழகான ஒரு ஃபுட் செயின், ஃபுட் வெப்பு பாரு. இந்த இதில் எங்கேயாவது ஒன்று டிஸ்டர்ப் பண்ணால் கூட என்டையர் திங் டிஸ்டர்ப் ஆயிரும். இன்றைக்கி நம்மளுடைய குளோபல் வார்மிங் எப்படி இருக்குது, என்டையர் திங் நம்ம வந்து டிஸ்டர்ப் ஆகிருக்கோம், அந்த ஸ்டேஜில் இருக்கும். அடுத்தது பாரு, ஃபுட் வெப். ஃபுட் வெப்புக்கு அது கண்டிப்பாக இந்த 2 மார்க்ஸில் கேட்டுருவான், குறிச்சிக்கோ. The interlocking pattern of a number of food chain form of web-like arrangement is called food web. இங்கே பாருங்களேன், ஒரு டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்கான். இந்த பிளான்ஸை வந்து யார் வேணால் சாப்பிட்லாம்ல. மேபி கிராஸ் கூப்பர் சாப்பிடலாம், ஆர் ஈட்டன் பை ரேபிட் ஆர் பை மவுஸ். ஸோ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் single autotrophs producers, they are eaten by different types of animals. In other hand, they are eaten by another type of animals. Maybe grasshopper by lizard by hawk, or here you see rabbit to hawk, or mouse, snake and hawk. That is called food web. Hence the interlocking pattern of food chains is the food web, and species of an ecosystem may remain balanced to each other by some sort of natural check. So இந்த இது முக்கியமான ஒரு கொஸ்டின், சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ஃபுட் வெப். அடுத்தது என்னென்னு பாருங்களேன். Food web is constructed to describe species interaction called direct interaction. Second point பாருங்க, it can be used to illustrate indirect interactions among different species. It can be used to study bottom to up or top to down control of community structure. It can be used to reveal different patterns of energy transfer in terrestrial and aquatic ecosystems. இந்த எக்கோசிஸ்டம் மட்டும் இல்லைன்னா நமக்கு எதுவுமே தெரியாது. யார் பிரைமரி கன்சியூமர், செகண்டரி கன்சியூமர், அப்புறம் வாட் டைப் ஆஃப் அனிமல்ஸ் ஆர் ப்ரெசன்ட் இன் எ பர்டிகுலர் என்விரான்மெண்ட், இதெல்லாம் நம்ம ஸ்டடி பண்ணுறது எதனால? எக்கோசிஸ்டம்னால. ஜஸ்ட்டு இன்னைக்கு லெசனில் வந்து எக்கோசிஸ்டம்னா என்ன, வாட் இஸ் எக்கோசிஸ்டம்,
அதோட ரெண்டு காம்பனண்ட் யார் யார்? ஏபயாட்டிக் அண்ட் பயாட்டிக். பயாட்டிக் இஸ் ஃபர்தர் டிவைடட் இன்டு மைக்ரோ கன்சியூமர், மேக்ரோ கன்சியூமர்ஸ். அந்த மேக்ரோவில் வந்து நம்மலாம் ஹெர்பிவோர்ஸ், ஹியூமன் பீயிங்லாம் வருவோம். மைக்ரோவில் அந்த டெட் ஆர்கானிசம்ஸை டீகம்போஸ் பண்ணுற பாக்டீரியா, ஃபஞ்சை, இவங்கெல்லாம் வந்துடுவாங்க அதில். அதை பற்றி படிக்கிறோம். அப்புறம் டிராஃபிக் லெவல், அதெல்லாம் உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங்காக. வாட் இஸ் டிராஃபிக் லெவல்? எனர்ஜி ஃப்ளோ. அதுக்கப்புறம் 10% லா மறந்துடாதீங்க. 3 லா ஞாபகம் வச்சுக்கோ. ஃபர்ஸ்ட் லா தெர்மோடைனமிக்ஸ், ஃபர்ஸ்ட் லா, செகண்ட் லா, தேர்டு 10% லா. ஈச் அண்ட் எவரி டிராஃபிக் லெவல் consumed energy is 100% means reserved one is absorbed, only 10% of the energy is absorbed, remaining 90% of the energy is lost, maybe heat or respiration or anything. அது ஞாபகம் வச்சுக்கோ. Then food chain, food web, significance of food web, இது தெரிஞ்சு வச்சுக்கோ. அடுத்த நாளைக்கு நம்ம என்ன படிக்க போறோம்னா பிரமிட்ஸ். என்ன மாதிரிலாம் பிரமிட்ஸ் இருக்குது நம்ம பார்க்கலாம். எக்கலாஜிக்கல் பிரமிட்ஸ். நான் ஏன் இந்த லெசன் சூஸ் பண்ணேன்னா, நீங்கள் போன லெசன் எக்காலஜியோட ரிலேட்டேஷன் தான் இதெல்லாம். இந்த லெசன்லேயும் கண்டிப்பாக ஒரு லெசன்லேருந்து உனக்கு நிச்சயமாக 5 மார்க்ஸ் வரும். ஸோ நல்லா படிச்சுக்கோங்க. நீங்கள் படித்தா தான் நல்லது. இன்றைக்கி போட்ட வீடியோவை இன்றைக்கே பார்த்துட்டு படிங்க. இல்லைன்னா உங்களால் படிக்க முடியாது. எல்லாத்தையும் ஒரே நாள் உட்காந்து இம்பாசிபிள். ஸோ இந்த லெசன் படித்த உடனே 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் படிச்சுக்கோ. பிக் கொஸ்டின் படிச்சுக்கோ. திருப்பி இதை நாளைக்கு இதை நீ வாட்ச் பண்ணிவிட்டு எனக்கு ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு சொல்லு. உன்னுடைய ஃபீட்பேக்கை நம்ம குரூப்லேயே கூட போடு. தேங்க்யூ சில்ட்ரன். இதை